இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட ஃபன் மொமெண்ட்ஸ் தான். ஒரு மாதிரியான சிச்சுவேஷனல் காமெடிய ரொம்ப சூப்பரா இதுல வந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. அதுல இருந்து எப்படி வந்து சமாளிக்கிறாங்க, எப்படி வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அந்த டாட்டூ சீனா இருக்கட்டும், சம்யுக்தாவோட என்ட்ரியா இருக்கட்டும், அண்ட் சமாளிக்கிறதுக்காக தன்னோட அப்பாவே மாட்டி விடுற மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி நடிப்புல வெளிவந்து ஆண்டவன் கட்டளை இருக்குல்ல, அந்த ஸ்டோரியோட ஃப்ளோல போகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரிதான் இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ்ல இவங்க சொல்ல வந்த மெசேஜுமே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா ஜாலியா பாக்குற மாதிரியான ஒரு படம். அப்கோர்ஸ் இந்த படத்தோட லாஜிக் அப்படின்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். எல்லா கேரக்டர்ஸும் எப்படி சுத்தி சுத்தி கனெக்டடா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சினாரியோலாம் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு மாதிரி டைம் பாஸ்க்கு பாக்குற மாதிரியான ஒரு ஜாலியான என்டர்டெய்னர் தான் இந்த படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.